எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அந்த தலங்களுடைய வரலாற்று செய்திகள் எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்குறது பெருமாளின் மங்களா சாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இத்தலமானது 19வது திவ்ய தேசமாகும். ஆதிசேஷனின் தவத்தால் மனம் உவர்ந்து தனது சயனமாக ஆதிசேஷனை திருமால் ஏற்றுக்கொண்ட தலமாகும். ஆமாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் கோயில், நாகப்பட்டினம். இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. பக்கத்தில் பில் பட்டன் வரும், அதையும் தட்டிட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரு நம்ம பதிவில் பார்க்கலாம். 300க்கும் அதிகமான கோயில்களை பற்றி போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். வாங்க கோயிலை பற்றி பார்க்கலாம். ஊரின் நடுவே 90 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி மிக கம்பீரமாக காட்சி தருகிறது. ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும்போது பலிபீடம், கொடிமரத்துக்கரைய கருடாழ்வார் சன்னதியும் இருக்குது. அவர்களை நம்ம தரிசிச்சுட்டு உள்ளே சென்னால் கருவறையில் சௌந்தரிய விமானத்தின் கீழ் மூலவராக சௌந்தரராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் வீற்றிருக்கிறார். தச அவதாரங்களை விளக்கும் செப்பு தகட்டால் உருவாக்கப்பட்ட மாலை பெருமாளின் இடையை அலங்கரிக்கிறது. மூலவர் சன்னதிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் சௌந்தரராஜ பெருமாள் கிடந்த கோலத்தில் அருள்பாலிக்கிறார். அருகே சேனை முதல்வர், ஆழ்வார், ஆச்சாரியன் சன்னதிகள் உள்ளன. கருவறை உள் சுற்றில் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது. இவர்களை வணங்கிவிட்டு நம்ம அப்படியே வெளியே வந்தோம்னா வெளிச்சுற்றில் பார்த்தீங்கன்னா வைகுண்டநாத பெருமாள், சௌந்தரவள்ளி தாயார் சன்னதி, சீனிவாச பெருமாள் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, ராமபிரான், வீர ஆஞ்சநேய சன்னதிகளை நம்ம பார்க்கலாம். அவர்கள் எல்லாரையும் நம்ம தரிசித்துட்டு அவர்களை அருளை பெற்றுட்டு இப்போ நம்ம இத்தலத்தில் இருக்கிற அஷ்டபூஜ துர்க்கை சக்தி மிக போற்றப்படுகிறார், அவரையும் வணங்கிடுவோம். நம்ம இத்தலத்தில் உள்ள நரசிம்ம பெருமாள் 8 கரத்துடன் அஷ்டபுஜ நரசிம்மராக அருள்பாலிக்கிறார். பிரகலாதனை ஆசிர்வதிப்பது போல் ஒரு கரமும், அபய முத்திரை காட்டியபடி ஒரு கரமும், மற்ற கரங்கள் இரண்யனை வதம் செய்தபடியும் அமைந்திருக்கின்றன. கோயிலுடைய தலவரலாறு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாகப்பட்டினம் முன்காலத்தில் சுந்தரராரண்யம் என்ற வனமாக இருந்தது. திரேதா யுகத்தில் இந்த வனத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த துருவன் என்ற இளவரசன் மகாவிஷ்ணுவின் தரிசனம் பெற வேண்டி இங்கு தவம் செய்தான். அவனின் தவத்திற்கு மகிழ்ந்து பெருமாள் அவனுக்கு காட்சி கொடுத்தார். பெருமாளின் அழகில் மயங்கிய துருவன் தான் கேட்க வந்த வரத்தை மறந்து தாம் உங்களையே தரிசிக்க வேண்டிய பாக்கியம் என தனக்கு தந்தருளும்படி கேட்டான். அவன் கேட்ட வரத்தை தந்து இங்கேயே அவர் சௌந்தரராஜ பெருமாள் என்ற திருநாமத்தோடு அருள் புரிகிறார். நாகப்பட்டினம் என்ற ஊர் எதன் பெயர் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நாகர் தலைவன் ஆதிசேஷன் இத்தலத்தில் சார புஷ்கரணி என்ற ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அதன் கரையில் அமர்ந்து பெருமாளை நோக்கி தவம் இருந்தார். பெருமாளும் ஆதிசேஷனின் தவத்தில் மகிழ்ந்து அவரை தனது படுக்கையாக ஏற்றுக்கொள்வதாக அருள் புரிந்தார். இதன் காரணமாக இவ்வூர் நாகன்பட்டினம் என்றாகி பின்னர் நாகப்பட்டினம் என்று மாறியதாக கூறப்படுகிறது. ஆதிசேஷன் உருவாக்கிய சார புஷ்கரணியில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தால் சூரிய மண்டலத்தை அடையலாம் என்பது ஐதீகம். இந்த கோயிலுடைய பிரார்த்தனை அப்படின்னு பார்க்கும்போது காலசர்ப்ப தோஷம் நீங்கவும், திருமண தடைகள் நீங்கவும் இங்குள்ள பெருமாளிடம் பிரார்த்திக்கின்றன. பிரார்த்தனை நிறைவேறியதுடன் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து துளசி மாலை சாற்றியும் நேர்த்தி கடனை நிறைவேற்றுகிறார்கள். இந்த கோயிலானது காலை 7:30 முதல் நண்பகல் 12 வரையும், மாலை 5:30 முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோயிலுக்கு எப்படி போகணும்னா நாகப்பட்டினத்திலிருந்து சென்னையிலிருந்து நிறைய பேருந்துகள் மற்றும் ரயில் வசதிகள் இருக்கிறது. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ரயில் நிலையத்தில் அருகில் உள்ளது இந்த கோயில். இவ்வூரில் புகழ்பெற்ற தேவார பாடப்பட்ட ஸ்தலமும் சிவஸ்தலமும் இருக்குது. அதை நீங்கள் போகும்போது பார்க்கலாம். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.